ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சிலரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் நடக்குது. அதாவது தோல்வியை கண்டு துவண்டு போகும்போது, இல்லை தோல்வி வந்ததுக்கப்புறமா மனசு உடஞ்சி இருக்கும்போது அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிற ஆட்களை விட தோல்வோடு தோல் சேர்ந்து அவங்களுக்கு உத்வேகமாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? வளப்படாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணிடலாம் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய ஒரு அரிதான விஷயம். அந்த விஷயத்தை கொடுக்குறவங்க தான் உண்மையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. ஸோ அந்த விஷயத்தை இங்கே வந்து முத்துக்குமரன் பண்ணுறாரு வர்ஷினிக்கு. ஏன்னா வர்ஷினி போன வாரம் எப்படி எல்லார்கிட்டையும் எப்படி அடி வாங்கினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து வர்ஷினி வந்து தனியாக உட்காந்துட்ருக்காங்க. காலையிலேருந்து ஒரு நிறைய சலசலப்பெலாம் போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் வந்துட்டு அவங்க ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா, நான் பேசுகிறது தான் எனக்கு ட்ராபேக், எனக்கு அழகாக கரெக்டாக பேச வரமாட்டுது, எனக்கு தெரியல அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தெரியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலே சிறப்பான விஷயம். எனக்கு தெரியும் சொல்கிறவன் மக்கு. அதனால தான் சேதன் அன்னைக்கே சொன்னார், எனக்கு தெரியாத சொல்லி எனக்கு தெரியாதுன்றதை நான் ஓப்பனாக சொன்னதுனால தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ அதனால் தெரியாதுன்ற விஷயங்களை நீங்கள் போல்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு நல்லா முன்னேறி வந்துட்டீங்க. முதல் வாரத்தில் நீங்கள் வந்துட்டு ஜென்ரலைஸ்டாக நிறைய லூஸ் ஸ்டாக்கில் விட்டீங்க. இப்போ நீங்கள் அதை பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி அந்த லூஸ் ஸ்டாக் எல்லாமே இப்போ டைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி இப்போ இந்த பிக் பாஸ் 8 பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் டீமில் சூப்பராக பண்ணுறது யார் உங்களுக்கே தெரியும். யார்? ஆனந்தி. ஸோ ஆனந்திக்கு தான் வந்துட்டு எல்லா ப்ரிஃபரன்ஸும் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனந்தி ஏன்னா நல்லா பேசுவாங்க, நல்லா திறம்பட பண்ணுறவங்க. பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்காம ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, பிக் பாஸ் அவர் வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு சம்திங் எதிர்பார்க்குறாரு, இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்கன்னு ஒரு சூப்பரான விஷயத்தை வைக்கிறார். நானே யோசித்தேன். ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி மக்கு மாதிரி பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குற கொஷினுக்கு பதில் அவங்களுக்கு புரியலை, அவரும் திட்டி அனுப்பிச்சிட்டாரு, உள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் பிடிக்கல. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கேரக்டர் வந்து பிரின்சிபல் கேரக்டர் இவங்களுக்கு கொடுக்குறாங்களே, மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்களேன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. தர்ஷிகா விட்டார், அதுக்கப்புறம் ஆர்ஜி ஆனந்தி விட்டாப்பில், எப்படி இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கும் போது இங்கே வந்து முத்துக்குமரன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறார். என்னென்னா பிக் பாஸ் வந்து உங்கள் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. இந்த கேம்லேருந்து இந்த கேமுக்காக உங்கள் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சமய மாதம் சொல்லியிருந்தாரு. இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்காம இப்போ வந்து வர்ஷினிக்கு இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா, அப்போ ஆப்போசிட்டில் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது காரணம் ஒருவேளை அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு பிளானோ. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஹாட் செட்டில் ஆனந்தி இருந்துட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கே இந்த கேரக்டர் கொடுக்கல, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அவங்க வந்துட்டு உண்மை ஆமாங்க, இது இப்போ நல்லா நான் டெவலப் ஆகிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதேமாதிரி நான் போன வாரம் ஏன் என்னால் பேச முடியலன்னா, எனக்கு ஒரு கேட் இருந்துச்சு. என்ன கேட்டுமா அப்படின்னா, சுனிதான்ற கேட் இருந்துச்சு. இப்போ அவங்க போனதில் யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ எனக்கு ஹாப்பின்றாங்க. ஏம்மா இதை சுனிதா பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, ஏம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மைதான். ஏன்னா சுனிதா போனதுக்கப்புறமா அந்த ஒரு இது கம்மியாகி போச்சு. இல்லைனா அவங்க நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க்கு வந்துச்சுன்னா சுனிதா மாதிரிலாம் விளையாடுறதுக்கு யாருமே இல்லை லேடிஸ் டீமில். சரி, ஓகே, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவங்களுக்கு வந்து இதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு முத்துக்குமரன் அவ்வளோ அழகாக ஸ்ட்ராட்டஜியாக திங்க் பண்ணி அனலைசிஸ் பண்ணி பேசுகிறாரு பாருங்க. இந்த மாதிரி யாராவது வந்துட்டு ஏதாவது அனலைசிஸ் பண்ணி பேசுகிறாங்க இந்த பிக் பாஸ் 8 போராணி பேசுவாங்க, இல்லை ஜாலியாக வந்து யாருக்குன்னா உட்காந்து கடலை போடுவாங்க. என்னத்தை சொல்கிறது? சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.